ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நாம் அதிக வீடியோஸை மொபைல்ஸ் பற்றியே பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக மொபைல்ஸை பற்றி இல்லாமல் அந்த மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு சில வித்தியாசமான கேஜெட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். ஒரு சில கேஜெட்ஸை நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். கம்மி ப்ரைஸில் கூட அவைலபிளாக இருக்குது நாம் பார்க்க போகிற கேஜெட். அதனால வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு என்ன கேஜெட் பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு குட்டி பிரிண்டர். இந்த பிரிண்டர் பேரு போலரைட் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸை ஒரே செகண்டில் இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிரிண்டருக்குன்னு அவங்க தனியாக ஒரு பிரிண்ட் ஷீட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிரிண்ட்டை நீங்கள் ரொம்ப கூலாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை கூட கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி வித்தியாசமான முறையில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ரொம்பவே சிம்பிளாக கை கடக்கமான ஒரு பிரிண்டர், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வித்தியாசமான ஃபீச்சராக இருந்தது. அதனால இதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா பக்கத்தில் வருது. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த பிரிண்டர் நமக்கு தேவைதானா? இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீச்சராக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாம செகண்டாக பார்க்க போகிறது ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர். இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இன்னும் சேலுக்கு வரல. இருந்தாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஒயர்லெஸ் சார்ஜராக இருந்தது. இதை உங்களோட எந்த இடத்துலனாலும் கனெக்ட் பண்ணி வைக்க முடியும். உங்களோட மொபைலோட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அது மேலே உங்களோட ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஒரு மொபைலை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுதான் இதனோட பெரிய நல்ல ஃபீச்சர். இது ஒரு மாடலில் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாடல்களையும் நமக்கு வருது. நமக்கு தேவையான மாதிரி நமக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குதோ அதே மாடலில் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இதுவரைக்கும் சேலுக்கு வரல. இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் பார்க்கவும் ரொம்பவே யூனிக்காக வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் இந்த கேஜெட்டை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற கேஜெட் பிக்பாட். ரொம்பவே வித்தியாசமானது. இதுவரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப வித்தியாசமான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் வீடியோ எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட்டாக இருக்கும். ஃபேன் ஆக்சிஸ், ஃபேஸ் ட்ராக்கிங், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூமெண்ட்டை அதுவாக கண்காணித்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோட்டோஸை கூட அது எடுக்கும். அது மாதிரி உங்களால் டைம் லேப்ஸும் எடுக்க முடியும். நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்கிற இந்த சின்ன கேஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ஃபேஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அதனோட ஃபோட்டோஸை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான போஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நீங்கள் என்ன போஸ் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸும் எடுக்கும். அது கண்டிப்பாக ரொம்பவே குட்டி கேஜெட், பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகான வித்தியாசமான ஒரு கேஜெட்டாகவும் இருக்குது. அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஒரு எல்இடி லைட் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஆமாங்க, இது ரொம்பவே ரேட் கம்மியான ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஃபங்க்ஷனோட உங்களுக்காக வருது. நீங்கள் உங்களோட சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைலில் சார்ஜ் ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் அது சார்ஜ் ஏற்றுறத நம்ம தெளிவாகவே பார்த்துக்க முடியும். ஒரு சார்ஜர்லேருந்து உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் ஏறுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அது ரன் ஆகிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இருட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். இதனோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இல்லை. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான யூஎஸ்பி கேபிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கானதாக இருக்கும். நாம் கடைசியாக பார்க்க போகிறது ஒரு ஸ்பை கேமரா. இந்த கேமராவை உங்களோட ஐஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபோன்களுக்கு அவைலபிளாகவும் இருக்குது. உங்களோட ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஒரு ஆங்கிளில் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். உங்கள் மொபைல் நேராக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சைடு என்னமோ வேற இடமா இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி வித்தியாசமான ஃபோட்டோஸை எடுத்துக்க முடியும். ஒரு சின்ன கேஜெட், கொஞ்சம் யூனிக்கான ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் உள்ள ஒரு கேஜெட். உங்கள் மொபைலை நேராக வச்சுட்டு இருக்கும்போதே சைடில் உள்ள எதையாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கானதாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேஜெட்டாக கூட இது இருக்குது. இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரைஸ் ரொம்பவே அதிகம், யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பார்த்த மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 5 கேஜெட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.